ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் தேன் குழல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். நம்ம மாவு அரைச்சி அதை இது பண்ணி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் போதும். நம்ம கடையில் விற்கிற பச்சரிசி மாவு இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுப்பாக சூப்பரான ஒரு முறுக்கு செய்யலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட நான் சொன்ன அளவுகள் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் டைமே சூப்பரான முறுக்கு செய்யலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுக்கு நாம் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 150 ml. நீங்கள் ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை நம்ம சலித்து எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் இருக்கும், முறுக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை, இந்த கப்பில் 1 கப் அளவு பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை இதே மாதிரி 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துகிட்டு சலிச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அளந்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடியே 1 கப்பு எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு திருப்பியும் அதை 1 கப் அளவு அளந்துட்டு நீங்கள் இதை மாதிரி சலித்து அந்த மாவுலேயே சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 3 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு சரியாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவே நீங்கள் நல்லா சலித்து தான் எடுக்கணும். ஏன்னா அதில் நிறைய தும்பு தூசிலாம் இருக்கும், அந்த திப்பிலாம் இருக்கும். அதனால் நல்லா சலித்து இதை போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் வச்சுருந்தாலும் ஓகே. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நீங்கள் கலந்து பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு காரத்துக்காக தான், ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட்டி பெருங்காயத்தை நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அப்படி இல்லைனா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஜீரகம் அப்படி இல்லைனா ஓமம், இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுனா ஒன்று ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு நம்ம கை வச்சுட்டு நல்லா கலக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் கட்டி பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்த்து பிசையலாம். இதுக்கு வெதப்பான தண்ணி, சூடான தண்ணி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம நார்மல் பச்சை தண்ணி இருந்தால் போதும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம பச்சரிசி மாவு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் மாவு பிசைஞ்சு முறுக்கு பிழிஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சா இதை மாதிரி வரணும். இதுதான் முறுக்கு மாவு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் எந்த கப்பில் பச்சரிசி அளந்தீங்களோ, அந்த பொட்டுக்கடலை அளந்தீங்களோ அதே கப்பில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்க எடுக்கிற அரிசி மாவு பொறுத்தது கொஞ்சம் தண்ணி வேறுபடும். அதனால் நீங்கள் முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 2 கப் ஆச்சு. பார்த்திங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம முறுக்கு பிழிஞ்சால் ஈஸியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு 2 கப் மாவு கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் தண்ணியாக வந்துடுச்சு மாவு பிசையும் போதுன்னா நீங்கள் ஒரு பிடி அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவை இது போல் 4ஆக பிரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த அச்சில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த தேன் குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்கு அச்சு இப்படி தான் இருக்கும். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த அச்சியை ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதை மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் அதுலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட்லேயும் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம பிளேட்லேயும் பிழிஞ்சு போடலாம், இல்லை இதை மாதிரி ஜல்லிக்கரண்டிலையும் நீங்கள் பிழிஞ்சு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய சுட போகிறீங்க அப்படின்னா பட்டர் ஷீட்டை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு ரோல் மாவை இதில் போட்டுடுறேன். நல்லா அழுத்தி விட்டுருங்க.
மேலே அந்த அச்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 3 ரவுண்டு சுற்றினா போதும். 1 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3ஆவது ரவுண்டில் அப்படியே நீங்கள் அதை கட் பண்ணி லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் ஒட்டி விட்டுருங்க போதும். இது மாதிரி அப்படி லைட்டாக இது மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நான் தட்டிலையும் பிழிஞ்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இதில் போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு பிழிஞ்சு போடணும். நீங்கள் ஒரு 2-3 கரண்டி வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் பிழிஞ்சு போடலாம். அப்படி இல்லை இது மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் பேக் சைடில் ஆயில் தடவிட்டு அதுலேயும் நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு ஒரு 4 நாளாக போட்டு எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த முறுக்கு சுடுற அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த கடாய் மாதிரி குறுகலாக எடுத்திங்கன்னா 1-2 தான் நம்ம போட முடியும். இது மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்திங்கன்னா நீங்கள் 4-5 கூட ஒரே டைமில் போட்டு எடுக்கலாம். இப்போ நான் வந்து கரண்டியில் தான் வந்து போடுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ 4 நாளாக நான் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போது எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரியட்டும் இந்த முறுக்கு. இது எப்போ வந்து வெந்திருக்கு, நம்ம வந்து எப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போடும்போது இருந்த அந்த சலசலப்பு இப்போ இல்லை பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். நம்ம முறுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம், நல்லாவே வந்து எண்ணெயில் பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம போடும்போது சலசலன்னு இருக்கும் எண்ணெய். அதே சமயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இன்னொரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் முறுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு டிப்ஸு, நீங்கள் வந்து முறுக்கு பிழிகிற கரண்டி தனியாக வச்சுக்கணும். அந்த முறுக்கை எடுக்கிற கரண்டி தனியாக ஏன்னா எடுத்துகிட்டு உடனே அதை திருப்பி அதில் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயில் அது ஒட்டிக்கும். அதனால் வந்து ஜல்லிக்கரண்டி வந்து 2-3 எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதில் தனியாக நீங்கள் பிழியறதுக்கு தனியாக ஒரு கரண்டி வச்சுருங்க, எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. நான் எடுக்கிறதுக்கு இது மாதிரி வடை சுடுற இதை வந்து நான் எடுத்திருக்கேன், பிழியறதுக்கு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ், ஏன்னா நான் அந்த தப்பு நான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய தேன்குழல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தீயை ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் வந்து கரெக்டான கலர் இதுக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக சுட்டு எடுக்கணும். நான் அதே மாதிரி போடுறேன் பாருங்கள். முறுக்கை இருக்கிற எல்லா மாவுமே வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன். நாம் எடுத்துருக்கிற இந்த 3 கப்பு மாவுக்கு, இந்த 3 கப்பு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, இந்த 4 கப்பு மாவுக்கும் ஒரு 20 முறுக்கு போல் வந்தது, மீடியம் சைஸில். நீங்கள் இன்னும் பெருசாக போடணுன்னா கூட நீங்கள் பெருசாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுகள் படி, நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான தேன்குழல் முறுக்கு இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செஞ்சு அசத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது. மறக்காமல் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் எண்டுலேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர் தன் பாய் ஃப்ரம் விஜி.